அந்த ஆற்றுல. ஆனால் தடுப்பணையும் கிடையாது, எந்த வித சேஃப்டியும் கிடையாது. போதுகிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா தென்பண்ணை ரிவர், மேல் பட்டாம்பாக்கம் கல்லூர் போகிற ரிவரில் இருக்கும். ஆர்ப்பரிக்கும் விதமாக வந்து தண்ணி போயிட்டுருக்கு. போயிடுச்சா? ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்க பண்ருட்டி பக்கத்தில் பட்டாம்பாக்கம் தென்பண்ணை ரிவர். ஆக்சுவலி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரு அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆறு. ஸோ வந்து பார்க்கணும், மழை பெஞ்சா பார்க்கணுன்னா அந்த பாலத்துலேருந்து பார்த்தா தான் வியூ நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் கூட 2 அண்ணனோட சேர்ந்து வந்தோம். வந்து பார்த்தா தாங்க தெரியுது அவ்வளோ தண்ணி. ஆற்றை விட்டுட்டு சைடில் எல்லா கொல்லி அந்த சைடு எல்லாமே வந்துடுச்சு. சூளப்போடு அந்த பகுதி ஃபுல்லாகவே காலி. ஸோ இப்பவுமே இன்னும் மழை பெஞ்சு நான் இந்த 4 நாள் கழிச்சு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ அதோட பாதிப்பு என்னன்னு 3 நாள்ல போன தண்ணிக்கே அந்த சைட்ல இருக்கிற வரும்பு, அந்த ரோடோட பகுதி எல்லாமே பிளவு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு லாகில் என்ன பார்க்க போறோம்னா இது தென்பண்ணை ரிவர் மற்றும் நம்ம பாதிக்கப்பட்ட இடங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போய் நாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பைக்ல தான் கிளம்பணும். ஸோ நாங்க கேஷுவலா தான் கிளம்பணும். வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்களும் எதிர்பார்க்கல, எங்க கூட வந்தவங்க எதிர்பார்க்கல. இந்த செக் போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அவ்வளோ தண்ணி பக்கத்துல ஏறிடுச்சு. நீங்க பாக்குற அந்த சைடு ஃபுல்லாவே தெரியும், அது ரோடு. ஆக்சுவலி அது ஃபுல்லாவே தண்ணி. பாலத்தை மேல ஒட்டின மாதிரி, அதாவது பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாக்குற தொலைவுல இருந்து ஒரு 10-15 அடி கீழே கிரவுண்ட்ல இருக்கும். ஆனா அந்த அவ்வளோ மட்டத்துல தண்ணி போச்சு. ஸோ அதனாலதான் வந்து தண்ணி எல்லாமே வெளியில போச்சு. இந்த மழைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்பு. திருவண்ணாமலை, புறம் சுத்துவட்டார பகுதிகள், கடலூர்ல ரொம்ப அதிகமான பாதிப்பு. கடலூர்ல வந்து மழை வந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து பெஞ்சாலுமே கம்மியா தான் பெய்யுது. 1,68,000 கன அடி வந்து தேக்கி வச்ச நீரை வந்து அதிகபட்ச கொள்ளளவு தாங்கினா அணை வந்து உடஞ்சிட்டு சொல்லிட்டு அணையில இருந்து திறக்கப்பட்ட நீரால தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிதான் மக்களும் சொன்னாங்க. அதிகமான மழை அவ்வளோ இல்லை, கம்மியா தான் பெய்யுது. ஸோ அந்த சைட்ல பெஞ்ச மழையில சாத்தனூர் டேம்ல இருந்து எல்லா தண்ணியும் பாதுகாப்பு கருதி வெளியேற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, வெளியேற்றினாங்களும் அதை வந்து இன்ஃபார்ம் வந்து ஒரு தண்ணியை வெளியேற்றிட்ட பிறகு வந்து தான் ஒரு 2 hours கழிச்சு தான் வந்து இன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு கவலைக்கிடமான செய்தி. ஸோ நாங்க வந்து நிறைய இதை பார்த்தோம், எவ்வளவு பாதிப்பு வந்துச்சு போச்சுன்னு. ஸோ திருவண்ணாமலையுமே நிலச்சரிவு, கண்ணாடி தண்ணி, அதாவது உபரி நீரை வந்து வெளியேற்றிருக்காங்க. நீர் தடுப்பணை கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். பக்கத்தில் ஊருக்கும் வந்து விவசாய நிலமும் போர் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி. இந்த எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் வந்து தண்ணி எல்லாம் மழையெல்லாம் போய் அளவு பெய்யுது. ஆனால் இருந்தாலும் அதை தேக்கி வைக்கிறதுக்கும் குளங்குட்டைகளுக்கும் வந்து நீர் ஆற்றுலேருந்து பிடிச்சி நீரை கொடுக்கறதுக்குமே வழிவகை செய்ய முடியலை. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு. வருகின்ற காலகட்டங்களும் கூட இந்த நீர் தடுப்பணையை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்து தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது என்னோட கருத்து மட்டும் இல்லை, மக்கள் பார்க்குறவங்க சொல்கிறாங்க இந்த கருத்தெல்லாம். இதெல்லாம் கருத்தெல்லாம் சொன்னால் வந்து நம்மளை வந்து முட்டாள்ன்றானுங்க. நீ எது கட்சியா ஆளுங்கட்சியான்னு கேட்குறானுங்க. அவனுக்கு தான் அந்த பதிவு. யூடியூப் செய்திகளுக்காக பை பை, see you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ பெஞ்சல் புயல் வந்து தாக்குதல் அதிகமாக இல்லைனாலும் அதோட மழை பெறும் பகுதி, அதாவது இங்கே கரையை கிடக்கும்போது பாண்டிச்சேரி டு அந்த சைடில் கரையை கிடக்கும்போது இங்கே வந்து மக்களுக்கு தண்ணியில் வந்து அதிகமான பாதிப்பு, அதிகமாக ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டுச்சு, வாழ்வாதாரத்தை இழந்தாங்க மக்கள். ஆனால் வந்து ஒரு நாள் தான் எல்லாமே, இந்த ஒரு நாள்லயே அப்படி தண்ணி வீடுக்குள்ள புகுந்து வெளில வந்து அப்படியே வடிஞ்சு. ஸோ வந்து பாதிப்பு அதிகம். நிவாரணப் பொருட்களும் மக்கள் வழங்கப்படுது. ஸோ நாம் வந்து திருவண்ணாமலை மாவட்ட பீப்புள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டாங்க. மழைனால விழுப்புரம் பகுதி வந்து துண்டிக்கப்பட்டது. சென்னை டு இந்த சைட்ல வர எல்லா பஸ்ஸுமே வந்து போக்குவரத்து வந்து சுற்றி வளைய அனுப்புறாங்க. ஏகப்பட்ட குளறுபடி இந்த மழையினால, பெஞ்சல் புயல் தாக்கத்தால. நம்ம பெண்ணையாத்துலயுமே இது இந்த ரிவர்ல வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவு தண்ணி வந்து இரவு வந்திருக்கும். இரவுல வந்து மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு உணர முடிஞ்சது. பார்க்க வந்து நாங்க என்ஜாய் பண்ணோம், தண்ணி இவ்வளவு தூரம் வருதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணோம். ஆனா வந்து அதுல வந்து வருத்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர், சொல்லவே முடியல. சொல்ல போனா திருவண்ணாமலை வந்து இந்த 5 குழந்தைகள் 2 பெரியவங்க வந்து லேண்ட் சைட்ல, அதாவது நிலச்சரிவுல வந்து பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. விழுப்புரம் மக்களுமே அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து வீடு வந்து தண்ணீர் புகுந்து நிறைய ப்ராப்ளம். ஸோ நிவாரண பொருட்களுமே வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் தன்னார்வலர்கள் நிறைய பேர் கொடுத்தாங்க. நாங்களுமே இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எப்படி சொல்றது, சேனலோட ப்ரொமோஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்களும் இதை எடுத்து பண்ணலாம், மரங்கள் நடலாம், மக்களுக்கு உதவி செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு தன் ஆர்வலத்தோட தான் நாங்களும் இதுல முனைப்போட. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது காரணம், இது வந்து நம்ம
எடுத்து ராவா போட்டு போஸ்ட் பண்ணிடலாம், அந்த சவுண்டை போட்டு போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். இதில் வந்து நம்மளோட விஷயத்த ஷேர் பண்ணலாம். அது ஆக்சுவலி வந்து என்னோட சேனல் பேர் வந்து பை பை சி யூ. ஸோ எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக ரீச் ஆகுன்றதால இந்த நேமை வச்சேன். ஆக்சுவலி இது வந்து எப்போலேருந்து லொக்கேஷன் அஃபிஷியல் இருந்துச்சு, லொக்கேஷன் 22 அஃபிஷியல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பை பை ட்விஸ்ட் இருந்துச்சு, ட்விஸ்டட் பாய்னு வச்சேன். இப்போ கடைசியாக வந்து பை பை சின்னு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மழையில் நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம். வாங்க 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 தினேஷ், எல்லாம் தண்ணியில் தொத்தளிக்கிறோம். இல்லைங்கடா தினேஷ், ஏய் தினேஷ் பாரு, பட் நாங்கள் ஆனாலும் அந்த பெஞ்சல் பையில் வந்து அதிகப்படியான காற்றுலாம் இல்லை, ஒரு நார்மல் கொடையை வந்து பிச்சுன்னு போகிற அளவுக்கு காற்றுச்சுது. ஸோ நாங்கள் கொடையை பிடிச்சிக்கிட்டு மழையில் நினச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். ஸோ வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரோட்டில் அவ்வளோவா போகலை, எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரயில் சேவை நிறுத்தப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் பாதிச்சு தான் வந்து கடைசியாக நாங்கள். ஸோ இது வந்து எங்களோட குளத்துக்கு போகிற வழி. வந்து குளத்தை பார்த்தீங்கன்னா பாதி ரொம்பிடுச்சு. நாங்கள் முழுசாக ரொம்பன்னு நினச்சோம், ஆனால் பாதி தான் ரொம்பிச்சு. அதோட வழித்தட மட்டும் அதை வருது பாருங்க, தண்ணிலாம் பயங்கரமாக வந்துச்சு. ஸோ வந்து விடியற்கால என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சு இருந்துச்சு. அது வந்து வழித்தடம் இல்லை, வழித்தடம் இருக்குது, வாய்க்காலாம் அபகரிக்கப்பட்டு அதில் வந்து வாழை மரம்லாம் வச்சுட்டு இந்த 100 நாள் வேலைலாம் செய்யும்போது யாருமே. ஸோ பாதிப்புன்னு பார்க்கும்போது எங்கள் சைடில் வந்து அவ்வளோ இல்லை. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருந்தாலும் நிவாரணங்கள்லாம் கொடுத்தாங்க. நிவாரண பொருளாக வந்து 2000 தொகை, தண்ணி போகிறதுக்கு அரிசி. இது வந்து அன்னைக்கு பெஞ்ச மழை, அதாவது பெஞ்சல் புயல் கரையை கடக்குன்னு சொன்னாங்க. 4 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 டே எடுத்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் தான் வந்து கரையை கடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கள் ஏரியா, அதாவது எங்கள் ஊர் கீழ்கவரப்பட்டு. ஸோ இங்கே வந்து போஸ்ட் மரம்லாம் விழுந்துருச்சு, நிறைய போஸ்ட் மரம் விழுந்துருச்சு. அப்புறம் ஒரு ஆலமரம் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம். 3 நாள் வரைக்கும் கரண்ட் வரல. ஸோ சாப்பாடுலாம் ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் முடிஞ்சது. சிலிண்டரில் செய்ய முடியும், அப்புறம் அடுப்புலேயே செய்ய முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம். மற்றபடி இங்கே பாருங்கள், இந்த டிராக்டரு இது எங்கள் வீட்டு சைடு. ஆக்சுவலி எங்கள் பசங்களாம் நின்றுருக்கும் போது இருந்தோம். ஸோ தண்ணிலாம் வந்து ஃபோட்டோ ஆனால் வைப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மழை. ஆனால் வந்து மழையை பார்த்தா எல்லாரும் ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் 6 மாதம் மழை 6 மாதம் வெயில் அடிக்குமா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து 6 மாதம் இருக்கும்போதே வந்து நம்ம எல்லா உணவையும் சேமிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இருப்பிடத்தை தயாரிக்கிறோம். அதாவது எறும்பல் மாதிரி கண் முழிச்சு ஃபுல் அண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதோட தேவைக்கு புட்டை கட்டி அதுக்குள்ளே சாப்பாடை சேமித்து வச்சுக்கும் மழை காலத்துக்கு. அது மாதிரி தான் இருந்துச்சு மனிதனோட வாழ்வாதாரமும் ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ அப்படியே போக போக காலநிலையும் மாறுது, மக்களோட வாழ்க்கை முறையும் மாறுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இயற்கையும் இருக்குது. ஸோ மழை பெய்யும் போது பார்க்க செமையாக இருந்துச்சு எங்கள் ஊர். கிட்டத்தட்ட இது வந்து இதெல்லாம் மெயின் ரோட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுதுன்னு. 1-2 தான் போச்சு ஆக்சுவலி. அதுவே வந்து எப்பயாவது ஒரு நாள் தான், எப்பயாவது ஒரு சில டைமில் தான். இது வந்து அந்த எங்கள் ஊர் வந்து வயல்வெளி பகுதி. ஸோ ஆக்சுவலி ஒரு பண்ணை இருக்குது, அந்த சைடில் தான் இது வந்து நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு தென்பெண்ணை ரிவர் விட்டு வெளில வந்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணனுக்கு வந்து வண்டியில் பெட்ரோல்னு சொல்லிட்டு, அப்புறமா கூட வந்த தோழர் வந்து கலை, அவர் தான் நம்மளோட வெஹிக்கிளை டோப் பண்ணி போயிட்டு அவங்கள வெளியேற்றிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வரலான்னு ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து மறுநாள் சமைக்கலான்னு ஒரு பிளான் வேறு இருந்துச்சு. இன்னைக்கு தான் செம மழை. கொஞ்ச நேரம் வந்து வெயில் அடித்து விட்டுருச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி போல் திரும்ப மழை பிடிக்க ஆரம்பித்த மாதிரி ஈவினிங் வரைக்குமே பெஞ்சிருந்துச்சு. ஆனால் காலையில் மட்டும் வெயில் விட்டுச்சு. அதாவது பெஞ்சல் புயல் கரையை கடந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் வெயில் செமையாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வெளில போனோம். அப்போ தான் இந்த ரிவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த டோ பண்ணுற சம்பவம் நடந்துச்சு. அவர் அந்த ஒன்று டோ பண்ணி விட்டுட்டு அப்புறம் எங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு எல்லாமே கிளம்பிட்டோம். ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன, நீங்கள் இந்த மழையில் சந்திச்சிங்க, என்னென்ன ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் வந்து நான் இன்னும் நிறைய வீடியோ போகலான்னு இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் டாஸ்க் வீடியோ போகலான்னு இருக்கேன். என்ன டாஸ்க்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.